பாதுகாப்பு கருதி பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியமாகும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது நடக்கப் போவது இல்லை எனவும் கூறினார். ஐயா உங்ககிட்ட சொல்றேன், சாலையில பயணிச்சுக்கு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒன்னு போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்ப ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல்னா உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களா தேர்தல், அதுவும் அப்படித்தானா? அது ஏன் 3 மாசம் கழிக்குது? உங்களால முடியுதா? நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40 எதுக்கு 7 கட்டமா நடத்துனீங்க? பீகார்ல 42 எதுக்கு 7 கட்டம்? அசாம்ல 14 எதுக்கு 3? நீங்க என்னங்க எப்படி சொல்றாங்க? அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு, ஒரு மாநிலத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க.